ஹெர்குலிஸ் ஒரு பலசாலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் யாருடைய பிள்ளை, அவருடைய பூர்வீகம் என்ன, அவர் எங்கே எப்போ வாழ்ந்தார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அவர் ஒரு முறை இந்தியாவுக்கு கூட வந்திருந்தார். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமா? நம்முடைய இதிகாசங்களில் மனுவுடைய மகா ஜலப்பிரளயம் இருக்குது. இதுதான் பைபிளில் நோவாவுடைய பெருவெள்ளமும் கூட. இது நிகழ்ந்த வருடம் கிமு 3298 இதை நாம் பைபிளின் வம்சாவளி பட்டியலிலிருந்து அறிய வருகிறோம். இதில் அந்த நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத்து அப்படின்னு 3 பையங்க. அதில் அந்த காம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் தான் நம்முடைய இந்திய இதிகாசங்களில் காமதேவன் என்று அழைக்கப்படுபவர். இவரை மன்மதன் என்றும் இவரது இளம் மனைவியை ரதி தேவி என்றும் தமிழர்கள் நன்றாக அறிவார்கள். காமதேவன் ஏற்கனவே கல்யாணமானவர். அவருடைய முதல் மனைவியின் பெயர் பிரீத்தி. இவங்க எல்லாரும் கிமு 3100 வாக்கில் தமிழகம் வந்திருந்தனர். காமதேவனுக்கும் ரதி தேவிக்கும் பிறந்த கடைசி குழந்தைதான் மிஸ்ராயிம் என்று பைபிளில் அழைக்கப்படுகிற இந்தியர்களின் இந்திரனும் கிரேக்கர்களின் ஜியூஸும் ஆவார். அவர் கையில் வச்சிருக்கிற வஜ்ராயுதம் இதற்கு சான்று. இந்த இந்திரன் இந்தியாவுக்கு வந்ததை பற்றி நான் என்னுடைய கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் இந்திரன் பண்ணது ஒரு வகையில் வன்முறை தான். அவர் தன் நாட்டில் இருந்த எல்லா பலசாலிகளையும் ஒரு கப்பலில் போட்டு ஒரு ஊராக போய், இங்கே பாரு, நான் தான் பெரிய தாதா, உன்னை எவனாவது அடிக்க வந்தாம்னா நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். பதிலுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? வருஷம் என்னுடைய எகிப்துக்கு நீ கப்பம் கட்டணும், சரியா என்று சொல்லி அவர் போன இடமெல்லாம் பல நாட்டவரையும் அடிமைப்படுத்தினார். இவருடைய பிள்ளைதான் ராட்சத உருவம் கொண்ட ஹெர்குலிஸ். ஹெர்குலிஸும் அவருடைய சகோதரர்களான அனுபிஸ் மற்றும் மெசடோன் என்பவரும் இந்தியா வந்திருந்தனர். இது ஏன் அப்படின்னு கேட்டால், யாராவது ஒருத்தன் நான் உங்களுக்கு கப்பம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அவனை அடித்து நொறுக்கணும் இல்லையா, அதனால வந்திருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் யாரும் நாங்கள் கப்பம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. அதனால நாம் அவங்கள பற்றி கேள்விப்படுறதே இல்லை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், சரித்திரத்தின் ஆரம்ப கட்டத்தில் எகிப்திற்கு நாம் அனுப்பிய பொருட்கள் கப்பல் மூலமாக சென்றதால் இந்த செயல்முறை கப்பம் கட்டுதல் என்றே ஆகிவிட்டு இருக்கிறது நண்பர்களே. இதே மாதிரி சந்தையில் ஒரு ரவுடி எல்லாரையும் மிரட்டி பணம் வசூலிக்கும் போது அது சந்தா ஆகிட்டுது. சரி, இப்போது மற்றொரு விஷயம். இன்றைக்கி சில ஆளுங்க ஹெர்குலிஸையும் கிருஷ்ணரையும் ஒன்றா குழப்பி போடுறாங்க. ஆனால் ஹெர்குலிஸ் இந்தியாவுக்கு 100 வருஷம் கழித்து தான் கிருஷ்ணரே இந்தியாவுக்கு வந்தார். பைபிளில் கூஷ் என்று அழைக்கப்படுகிற கஷ்யப்பர் என்ற தசரதர் மெசபொட்டோமியாவில் உள்ள கிஷ் என்ற நகரத்திலிருந்து இந்தியா வந்தடைந்த போது விஸ்வாமித்திரர், கிருஷ்ணர் எல்லோரும் அவர் கூட சேர்ந்து வந்தாங்க. இது நடந்தது ஏறத்தாழ கிமு 3040 வாக்கில். அந்த காலத்தில் கிருஷ்ணருடைய நகரமான துவாரகா குஷஸ்தாலி என்று அழைக்கப்பட்டது. அதனை ஆண்டவர் ரெய்வாத்தகா என்ற ஒரு மன்னர். கிருஷ்ணர் அந்த நகரத்தை கைப்பற்றி அதற்கு துவர்கா என்று பெயர் மாற்றம் செய்தார். இதற்கு காரணம் நான் முன்பு கூறிய கிஷ் என்ற மெசபொட்டோமிய நகரத்திற்கு தெற்கே உருக் என்று ஒரு நகரம் இருந்தது. அதிலிருந்து தான் ஈராக் என்ற பெயர் உருவானது. சிலை வழிபாட்டு மதத்தவரின் புண்ணிய தலமான உருக் துவர்கா என்று அழைக்கப்பட்டது. அதனால்தான் கிருஷ்ணர் குஷஸ்தாலி என்ற நகரத்தை துவர்கா என்று மறுபெயரிட்டார். கிருஷ்ணர் செய்த மற்றொரு விஷயம் என்னன்னா, அவர் இந்தியர்கள் எகிப்திற்கு கப்பம் அனுப்புவதை தடுத்து நிறுத்தினார்.
கிருஷ்ணருடைய காலத்தில் தான் மகாபாரத குருஷேத்திர யுத்தம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நாம் அறிவோம். ஆனால் அந்த யுத்தத்திற்கு பிறகு அதில் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் எகிப்தின் மிஸ்ராயிம் என்ற இந்திரனைப் போலவே தாங்களும் ஒரு தீய செயலில் ஈடுபட்டனர். அதுக்கு பேர் தான் திக் விஜயம். இதுவும் நாடு நாடாக போய், இங்கே பாரு, நான் தான் பெரிய ஆள், எனக்கு நீ கப்பம் கட்டணும் என்று அண்டை நாட்டவர் அனைவரையும் வாழ விடாமல் வற்புறுத்துவது தான். இப்படியாக சரித்திரம் தன்னைத்தானே சுற்றி வந்தது நண்பர்களே. சரி, இன்னைக்கு நாம் கொஞ்சம் சரித்திரம் படித்தோம். எனது இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.